கடகம் ஜென்ம குருவாக வர்றார். இப்போ விரய குருவாக இருந்தார், இப்போ ஜென்மத்தில் குரு வர்றாரு. ஜென்மம்னா என்ன? உங்கள் ராசி தான் ஜென்ம ராசி, அது மேலே குரு வர்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்ம ராசிங்கிறது வந்து சந்திரன் இல்லைங்களா? சந்திரன் வந்து ஒரு பூவு, ஒரு லேசான ஒரு பிளானட். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன்னா, குரு வந்து ஒரு வெயிட்டான ஒரு பிளானட். இந்த லேசான சந்திரன் மேலே வெயிட்டான குரு வர்றதால இவங்க மனசில் இவங்களுக்கு எல்லா வேலையும் என் தலையில் தான் விடியுது, எல்லா சுமையும் என் மேலே தான் வைக்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் என்கிட்ட தான் வருதுன்னு சொல்லி ஒரு போராட்டம், ஒரு போர்க்களத்தை சந்திக்கிற காலம். ஜென்மத்தில் குரு ராமரே வனவாசம்ங்கிறான். ஜென்மத்தில் குரு ராமர் வனவாசம். அப்போ இவங்களுக்கு அலைச்சல் ஓவராக இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இருந்து தான் ஆகும் இந்த ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் கவனமாக தான் இருக்கணும், எடுக்கிற முடிவில் கவனமாக இருக்கணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, இது இருக்கிற இடத்துக்கு இந்த பலன். நேராக பாப்பரில் 3 இடத்த, 5ஆம் இடத்தை பார்த்துறாரு. 5ஆம் இடம்ங்கிறது என்ன? ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ குலதெய்வ ஆசீர்வாதம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு உயர்கல்வி, இறைபலம், அதிர்ஷ்டம், முன்னேற்றம், வளர்ச்சி, பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, நீட் மாணவர்கள், எக்ஸாம் எழுதின வெற்றி, இதையெல்லாம் கொடுப்பார். நேராக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு சார். 7ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா திருமணம் சார். திருமணமே எனக்கு ஆகலை சார் அப்படின்னா திருமணத்தை கொடுத்துருவார் சார். திங்க் பண்ணி யோசித்து ஒரு முடிவு எடுக்கலைன்னா பிரச்சனை தான் வரும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தொட்டதுக்கெல்லாம் வேலை சொல்லுவாங்க. பால் வாங்கிட்டு வா, பருப்பு வாங்கிட்டு வா, எண்ணெய் வாங்கிட்டு வான்னு 10 தடவை நடப்பான். இந்த ஜென்மத்தில் குரு வரும்போது இந்த வீண் அலைச்சல் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி போகிறேன் நான் கடைக்கு, உனக்கு என்ன பொருள் வேணுமோ அதை சொல்லிடுமா, நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம அறிவை யூஸ் பண்ணி கரெக்டாக போய் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா வெற்றி சார்.